புதன் நவக்கிரகங்களில் புதன் சுபக்கிரகம் எனப்படுவார். புதன் கிரகத்தின் அதிதேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு. சகல கலைகளையும் உயர்ந்த கல்வியையும் விவேகத்தையும் அளிப்பதால் வித்யாகாரகன் என ஜோதிடக்கலை புதனை போற்றுகிறது. புதன் பரிகாரஸ்தலம் திருவெண்காடு. ஜாதகத்தில் புதன் பலவீனம் தோஷம் இருந்தால் அவர்களுக்கு கல்வியில் தடங்கல் ஏற்படும். அதற்கு புதன் பரிகாரத்தலமாகிய திருவெண்காடு சென்று புதன் வழிபட்ட ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரரையும் ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகையையும் தரிசித்து புதனையும் வழிபட்டால் புதன் தோஷம் நிவர்த்தியாகும். காசிக்கு சமமானதாக கருதப்படும் 6 தலங்களுள் திருவெண்காடும் ஒன்றாகும். இத்தலத்தில் உள்ள அகோரமூர்த்தி சன்னதியில் ருத்ரபாதத்தை வழிபட்டால் 21 தலைமுறை பாவங்கள் மற்றும் பித்ருசாபங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். குழந்தை பாக்கியம் வேண்டும் தம்பதிகள் இங்குள்ள 3 தீர்த்த குளங்களில் அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் எனும் 3 தீர்த்த குளங்களில் நீராடி ஸ்வேதாரண்யேஸ்வரர் மற்றும் பிரம்ம வித்யாம்பிகையை வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும். புதன்கிழமையன்று புதன் ஹோரையில் வழிபடுவது நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரவும் மனக்குழப்பம் மனக்லேசம் தீரவும் புதன் வழிபாடு பலனை தரும். கல்வியும் அறிவும் மேம்படும். புத பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புதः பிரச்சோதயாத். ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புதः பிரச்சோதயாத். மற்றொரு ஸ்லோகம். பிரியங்கு கலிகாஷ்யாமம் ரூபேண பிரதிமம் புதம் சௌமியம் சௌமிய குணோபேதம் தம் புதம் பிரணமாம்யகம். பிரியங்கு கலிகாஷ்யாமம் ரூபேண பிரதிமம் புதம் சௌமியம் சௌமிய குணோபேதம் தம் புதம் பிரணமாம்யகம். வாழ்க வளமுடன்.